வெல்கம் டு சனா ஸ்டோரி டைம். ஒரு ஊர்ல ஒரு பாட்டி உட்காந்து வடை சுட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த வழியா ஒரு காக்கா பறந்து வந்துச்சான். அந்த காக்காக்கு ரொம்ப பசியா இருந்துச்சான். வடைய பார்த்ததும் காக்காக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சான். எப்படியாவது இந்த பாட்டி கிட்ட இருந்து ஒரு வடை நம்ம எடுத்துக்கலாம், நமக்கு ரொம்ப பசிக்குதேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சான். உடனே பாட்டி கொஞ்சம் அந்த பக்கமா திரும்பி ஏதோ வேலை செய்யும் போது பறந்து வந்து ஒரு வடையை எடுத்துட்டு போய் ஒரு மரத்து மேல உட்காந்துக்குச்சான். அப்போ அந்த பக்கமா ஒரு நரி வந்துச்சான். காக்கா வடை வச்சிட்டு இருந்ததை பார்த்ததும் நரி மனசுக்குள்ள காக்கா கிட்ட இருந்து இந்த வடையை எப்படியாவது பிடுங்கிடணும்னு தந்திரமா யோசிச்சுதான். உடனே காக்கா கிட்ட போய், காக்கா காக்கா, நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க, நீ பாடுனா ரொம்ப அழகா இருக்கும், எனக்காக ஒரு பாட்டு பாடுறியா அப்படின்னு நரி கேட்டுச்சான். நரி சொன்னதை கேட்டதும் காக்கா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். நரி தன்னை புகழ்ந்த சந்தோஷத்துல காக்கா எதை பத்தியுமே யோசிக்காம வாயில இருந்த வடையையும் மறந்து வாயை திறந்து பாட ஆரம்பிச்சிடுச்சான். அப்புறம் என்ன, வாயில இருந்த வடை கீழே தொப்புன்னு விழுந்துச்சான். இதுதான் சமயம்னு நரி வாயில அந்த வடைய கவ்விட்டு ஓடி போயிடுச்சான். இத பார்த்ததும் காக்கா ரொம்ப ஏமாற்றம் ஆயிடுச்சான். பாட்டியை ஏமாத்தணும்னு நினைச்ச காக்காவை நரி ஏமாத்திட்டு போயிடுச்சு. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம யாரையாவது ஏமாத்தணும்னு நினைச்சா நம்மளை ஏமாத்த இன்னொருத்தர் இருப்பாங்க. அதனால யாரையும் ஏமாத்த கூடாது. ஓகேவா குட்டீஸ்? அடுத்த ஸ்டோரியில பார்க்கலாம்.